What is enum? Enum would full form enumeration. Enum ஒரு user defined data type. Built-in data types. Example, int float char. Int float char இந்த data typeலாம் நம்ம create பண்ண கிடையாது. இது ஏற்கனவே intன்றது நம்பரை ஸ்டோர் பண்றதுக்காக கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ளோட்ன்றது டெசிமல் வேல்யூஸை ஸ்டோர் பண்றது கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ். அப்போ enum அப்படின்றது யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இது நம்மளுடைய தேவைக்காக ஒரு டேட்டா டைப்பை நம்மளே கிரியேட் பண்றோம். யூசர் யாரு? நம்ம தான். ஸோ நம்ம கிரியேட் பண்றது தான் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். enum இந்த டேட்டா டைப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதெல்லாமே மந்த். ஒரு நேம்ல சொல்லணும்னா அது மந்த். அப்போ நம்ம கிரியேட் பண்ண போற டேட்டா டைப்போட நேம் என்னன்னா மந்த். அந்த டேட்டா டைப்ல நம்ம ஸ்டோர் பண்ண போற வேல்யூஸ்லாம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்போ 12 வேல்யூஸ் நம்ம பாசிபிள் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இந்த மந்த்ல இந்த 12 வேல்யூஸ்க்கு மேல நீங்க ஏதாவது ஸ்டோர் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா மந்த்னா ஃபிக்ஸ்டாவே இந்த 12 மந்த் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ டேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ல 7 டேஸ் இருக்கு, அது ஃபிக்ஸ்டு. இப்போ ஒரு சீசன் எடுத்துட்டோம்னா சம்மர், வின்டர் இதெல்லாமே ஃபிக்ஸ்டு. ஸோ இதை நம்ம புதுசா ஒன்று என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. இருக்கிற அந்த பாசிபிள் வேல்யூஸை நம்ம உள்ள ஒரு டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணி அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கு தான் இந்த enum அப்படின்ற டேட்டா டைப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. enum இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புடைய முக்கியமான பர்பஸே நம்மளுடைய ப்ரோக்ராம் கோட நீட்டாவும் மோர் ரீடபிள் ஃபார்மேட்ல மாத்துறதுக்காக தான் இதை நம்ம முக்கியமா பயன்படுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங் இந்த மூணுமே 3 வகையான சீசன். இத என்ன டைப்னு கேட்டா சீசன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ இங்க சீசன் அப்படின்றது தான் எனுமரேஷன். சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங் இந்த மூணுமே இந்த எனுமரேஷன்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ப்ரோக்ராம் எப்படி enum கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபைனிங் enum. enumன்ற கீவேர்டு வந்து பயன்படுத்தலாம். enum அப்படின்ற கீவேர்டு கொடுத்துட்டு ஸ்பேஸ் enum உடைய நேம். எக்ஸாம்பிள் சீசன் அப்படின்றது தான் enum நேம். கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சம்மர் கமா, வின்டர் கமா, ஸ்ப்ரிங். இப்போ நம்மளுடைய எலமெண்ட்ஸ்லாம் உள்ள ஆட் பண்ணிட்டோம். இப்போ கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன் கண்டிப்பா வச்சு க்ளோஸ் பண்ணணும். டிக்ளரேஷன் ஆஃப் enum வேரியபிள். எதுக்கு enum வேரியபிள் கிரியேட் பண்ணோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ட் அப்படின்ற டேட்டா டைப் பயன்படுத்தும் பொழுது இன்டிஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணி ஈக்குவல் டு இன்டிஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ சீசன்ற டேட்டா டைப் நம்ம உருவாக்கிட்டோம். இப்போ இந்த சீசனுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணணும். இது எங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இன்டு மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள மறுபடியும் enum அப்படின்ற கீவேர்ட் பயன்படுத்தணும். ஸ்பேஸ் டேட்டா டைப்போட நேம் வந்து சீசன், ஸ்பேஸ் வேரியபிள் நேம் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகே, ரிட்டர்ன் 0 க்ளோஸ் பண்ணிடுறோம் மெயின் ஃபங்க்ஷனை. ஸோ இந்த மாதிரி வந்து எஸ்ன்ற வேரியபிளை வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள கிரியேட் பண்ணலாம். அனதர் வே என்ன அப்படின்னா, நம்ம மேல டேட்டா டைப் கிரியேட் பண்றோம் இல்லையா, enum ஸ்பேஸ் சீசன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் இருக்கு இல்லையா, அண்ட் செமிகோலன், அதுக்கு இடையிலையும் நீங்க வேரியபிள் நேம் கொடுக்கலாம். வேல்யூஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் enum. enumல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கும் கம்பைலர் டிஃபால்ட்டா இன்டிஜர் வேல்யூவை அசைன் பண்ணோம். என்ன ஆர்டர்ல அசைன் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணோம். 0ல இருந்து 1 2 3 இந்த ஆர்டர்ல இன்க்ரிமெண்டா போயிட்டே இருக்கும். அப்ப நம்மளுடைய சம்மர் இந்த எலமெண்ட்டுக்கு 0, வின்டருக்கு 1, ஸ்ப்ரிங்குக்கு வந்து 2ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணோம். இப்போ ப்ரோக்ராம்ல இதை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ல எஸ்ன்ற வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த வேரியபிள்ல வேல்யூவை நம்ம எலமெண்ட்டை அசைன் பண்றோம். ஸ்ப்ரிங் அப்படின்ற இந்த எலமெண்ட்டை தான் நான் இப்போ அசைன் பண்ண போறேன். அப்ப எஸ் ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் செமிகோலன். இப்போ எஸ் இந்த வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ std scope resolution cout எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணும்போது உங்களுக்கு 2 அப்படின்ற இன்டிஜர் கான்ஸ்டன்ட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ கம்பைல் என்ன பண்ணோம்னா, அந்த எலமெண்ட்டை அப்படியே இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கு. enum வேரியபிள் கிரியேட் பண்ணும் போதே வேல்யூ அசைன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் enum ஸ்பேஸ் சீசன் ஸ்பேஸ் s1 ஈக்குவல் டு சம்மர். செகண்ட் எக்ஸாம்பிள் enum ஸ்பேஸ் சீசன் ஸ்பேஸ் s2 பிராக்கெட் குள்ள வின்டர். ஓகே, ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், பிராக்கெட் குள்ளேயும் நீங்க வேல்யூ அசைன் பண்ணலாம். இப்போ s1 s2 இது ரெண்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அவுட்புட்ல இதை இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணிக்கும்.
அப்ப 0 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. enum எலமெண்ட்டுக்கு அசைன் ஆகக்கூடிய டிஃபால்ட் வேல்யூஸை நம்மளுடைய ஓன் வேல்யூஸா கூட மாற்ற முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து சம்மர், இதை நம்ம எந்த மாற்றம் பண்ண வேணாம். செகண்ட் எலமெண்ட் வந்து வின்டர், இதுக்கு நம்ம ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணலாம். தேர்டா இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கை நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். இப்போ 3 வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். S1 ஈக்குவல் டு சம்மர், S2 ஈக்குவல் டு வின்டர், S3 ஈக்குவல் டு ஸ்ப்ரிங். இப்போ 3மே பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட்டா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சம்மருக்கு 0 அப்படின்ட்டு தான் அது வந்து டிஸ்பிளே பண்ணும். செகண்ட் இருக்குது பாத்தீங்கன்னா 5, அது வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே பண்ணும். தேர்ட் இருக்கிறது வந்து ப்ரீவியஸா என்ன வேல்யூ இருக்கு 5, அதுல இருந்து +1 இன்க்ரிமெண்ட் ஆகி 6 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். ஸோ என்ன கொடுக்குறோமோ அதை ஃபாலோ பண்ணி தான் அடுத்த வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அந்த வேல்யூ வந்து டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணி. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்ப விண்டருக்கு நம்ம ஈக்குவல் டு 5 சொல்லிட்டு அசைன் பண்ணோம். இதை பிரிண்ட் பண்ணி காட்டும் பொழுது எனக்கு 7 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகணும். இப்ப S1 வந்து பிரிண்ட் பண்ற இடத்துல S1 +2, அங்க 5 இருக்கு, +2 அதாவது உங்களுக்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணி. enumக்கு எந்த வேரியபிளுமே கிரியேட் பண்ணாம டைரக்டா enumல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய இன்டிஜர் வேல்யூவை டிஸ்பிளே பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சம்மர், இதை டைரக்டா நீங்க Coutல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து enum கிளாஸ். ஸோ இந்த கான்செப்ட் இருந்தா அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.